Hello friends, 2x2 matrix வந்து characteristic equation எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த characteristic equation is வந்து a minus lambda I equal to 0. இதுதான் அதோட ஃபார்முலா. a is nothing but இந்த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து a ன்னு எடுத்துப்போம். 1 2 0 2. இப்போ வந்து a வந்து 1 2 0 2 இது ஒரு டிட்டர்மினன்ட் மைனஸ் லாம்டா I 1 0 0 1 is equal to 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எழுதும் போது 1 மைனஸ் லாம்டா 2 மைனஸ் லாம்டா இன்டூ 0 வந்து 0 ஆயிரும், அதனால 2. அதுக்கப்புறம் 0 மைனஸ் லாம்டா 0 வந்து 0 தான். அதுக்கப்புறம் 2 மைனஸ் லாம்டா இன்டூ 1 அவ்வளோதான் இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் மல்டிப்ளிகேஷன் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து மல்டிப்ளை பண்ண போது 1 மைனஸ் லாம்டா 2 மைனஸ் லாம்டா இது ரெண்டுத்தையும் பண்ண போது 0 வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 2 மைனஸ் லாம்டா மைனஸ் 2 லாம்டா பிளஸ் லாம்டா. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 2 minus 3 lambda plus lambda, sorry lambda square வரணும் இங்க square is equal to 0. இப்போ என்ன ஈக்குவேஷனா lambda square minus 3 lambda plus 2 is equal to 0. இதுதான் characteristic equation. இது வந்து method 1. method 2 வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன். method 2ல என்ன பண்ணுவோம்னா இதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். a is equal to 1 2 0 2 s1 ன்னு ஒன்னு கண்டுபிடிப்போம். s1 is equal to sum of main diagonals. மெயின் diagonals இதுதான் மெயின் diagonal. இப்படி எடுக்க கூடாது, இப்படி எடுக்கணும். 1 plus 2 is equal to 3. இது வந்து sum of main diagonals s1. s2 என்ன பண்ணணும்னா determinant of a. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். அது எப்படி பண்ணணும்னா 2 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 மைனஸ் 2 இன்டூ 0 இது வந்து கன்ஃபார்மா 2 தான் இருக்கும். இது வந்து s2. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து lambda square minus s1 lambda plus s2 is equal to 0. இதுதான் characteristic equation. இப்போ வந்து s1 ஓட lambda square s1 s2 ஓட வேல்யூ வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். s1 ஓட வேல்யூ வந்து 3 lambda plus s2 ஓட வேல்யூ வந்து 2 is equal to 0. இதுதான் characteristic equation. இந்த ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க. இந்த வீடியோல characteristic equation of 2x2 matrix பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து 3x3 matrix பார்க்கலாம்.